ஹே காய்ஸ், நான் அட்வொகேட் சங்கீதா. கரண்ட்லி டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரையாவது அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில் அவங்கள அடிக்க முடியுமா முடியாதா, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்கள அடிக்கக்கூடாது. ஏன்னா இது இந்தியன் சட்டப்பிரகாரம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்காங்க, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அடிக்கிறது மட்டும் இல்லை, எந்த விதமான வயலன்ஸாக இருந்தாலும் அது இல்லீகல். இதுக்கு ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நிறையா கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்க, நிறையா கேசஸ் மூலயமா. அதில் இப்போது நம்ம ஒரு கேஸ் பார்க்கலாம். டிகே பாபு வர்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். இதில் 3 கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். இதில் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ண பர்சனோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், எந்த விதமான வயலன்ஸும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர் கஸ்டடியில் இருக்கிறவங்கள அடித்தாங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக கிரிமினல் கேஸ் போட முடியும். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் கேஸ் போட முடியும். இதுக்கு ரிலேட்டடாக எங்கள் வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் கூட நடந்திருக்கு. என்னோடய கசின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க மத கலவரத்துக்காக. ஆனால் மத கலவரம் எதுவும் கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டி மதம் கலவரம்னு சொல்லிட்டாங்க. ஹிந்து முஸ்லீமோட கலவரம்னு சொன்னோடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதுவுமே கேட்காம கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு அடித்தாங்க. அவனை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மெஜிஸ்ட்ரேட்டுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆப்போசிட் பார்ட்டியே கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போது அவங்க அடித்ததை சொல்லியிருந்தால் போலீஸ் ஆஃபீஸர் அடித்தாங்கல்ல, அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருக்க முடியும். பட் என்னோடய கசின் சொல்லலை. அந்த மாதிரி யாரும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கேஸில் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு உங்களை அடிக்க ரைட்ஸ் கிடையாது. அப்படி அவங்க அடித்தாங்கன்னா நீங்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.